வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபா குறித்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா மாதம் வந்து 1000 ரூபா பெண்களுடைய வங்கி அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து செலுத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து பல கோடிக்கணக்கான பெண்கள் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா பயன்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து பல சிறப்பான திட்டங்களையும் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேயும் செஞ்சுக்கிட்டு வந்தாலும் அதிக பயனாளிகளை கொண்ட திட்டம்னு வந்து பார்க்கும்போது இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம். ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரிவாக்கம் குறித்தும் புதிய பயனாளிகள் சேர்க்கறது குறித்தும் தொகை உயர்வு குறித்தும் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஏதாவது அறிவிப்புகள் வெளிவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் நம்ம நிதியமைச்சர் அவர்கள் இன்னும் ஒரு சில நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் இதுக்கான முழு அறிவிப்பை தெரியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்க்கும்போது புதிய பயனாளிகள் சேர்க்கறது குறித்தும் திட்ட விரிவாக்கம் குறித்தும் அதுலேயும் முக்கியமாக புதிய விண்ணப்பம் சம்மந்தமாக ஒரு சில இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிய வந்திருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மெயினான ஒரு பாயிண்ட்டாக பார்க்க போனோம்னா இந்த மாதம் வந்து பாதி பேருக்கு கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் எழுப்பியிருக்கிறாங்க. அதுக்கான ஒரு டீட்டெயிலான ஒரு ஆன்சரை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவை நீ உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா கோடிக்கணக்கான பேர் பயன்பட்டு வந்துகிட்டு இருந்தாலும் இப்போ 2 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு புதிய ரேஷன் கார்டு பெற்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் எப்போ அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்க அடிப்படையில் ஸோ ஆல்ரெடி நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருந்தாங்க. அதாவது மே மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய விண்ணப்பத்துக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதுக்கான எவ்வளோ நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க அதை பொறுத்தும் வந்து பார்த்திங்கன்னா புதிய பயனாளிகள் எத்தனை பேர் சேர்க்கறது, அது மட்டும் இல்லாமல் எல்லா பெண்களுக்கும் கொடுக்கலாமா, தொகை உயர்வு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடரும் பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ கிட்டத்தட்ட 13,800 கோடி வந்து பார்த்திங்கன்னா உரிமை தொகை திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை தொடர்ந்து இதுக்கான முழுமையான விளக்கத்தை வந்து நம்ம துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னும் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதியமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இந்த 2 லட்சம் புதிய குடும்ப அட்டைதாரர்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்புறம் லாஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய விண்ணப்பம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் வட்டாரங்கள்லேருந்து தகவல் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. முக்கியமாக நம்ம வந்து பார்க்க போனோம்னா யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா விடுபட்டவர்களுக்கு மெயினாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று பணம் வந்து தொடர்ந்து பெற்றுக்கிட்டு வருவாங்க, சடனாக அவங்களுக்கு வந்து ஸ்டாப்பாக இருக்கும். ஸோ அவங்களும் இந்த புதிய விண்ணப்பத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. புதிய ரேஷன் அட்டை பற்றி யாரெல்லாம் அப்ளை பண்ண போகிறாங்களோ இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதில் இன்னும் ஒரு முக்கியமாக பார்க்க போனோம்னா இந்த மாதம் இந்த மார்ச் மாதத்துக்கான கிரெடிட் வந்து பாதி பேருக்கு ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் இல்லாமல் டேரெக்டாக அவங்களோட வங்கி அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த பணம் வந்து கிரெடிட் ஆகிருக்குது. ஸோ உங்களுடைய பாஸ்புக் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் என்ட்ரி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வராமையே பணம் வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வராததுனால ஸோ இன்னும் எங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து பாஸ்புக் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் போய் கிரெடிட் போட்டு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பணம் வந்திருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய தகவலையும் இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ நம்ம சேனல் மூலிமா இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ரிலேட்டடான நியூஸையும் வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மூலிமா தொகை உயர்வாக இருக்கட்டும் புதிய தகவல் ஏதாவது தெரிய வந்ததுன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். இதே போல் வேறு ஏதாவது நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.